ஆதவன் என்ற தொழிலதிபர் சடலமாக கண்டெடுக்கப்படுகிறார். அவரது மரணம் தற்கொலை என்று போலீசார் முடிவு செய்கிறார்கள். ஆனால் அவரின் சகோதரி மித்ரா இதை ஏற்க மறுக்கிறார். என் அண்ணன் தற்கொலை செய்து கொள்வதற்கான எந்த காரணமும் இல்லை. அவன் இறந்தது உண்மையா என அவர் கேள்வி எழுப்புகிறார். ஆதவனின் மரணத்துக்குப் பின்னால் மர்மங்கள் அடுக்கடுக்காக இருக்கின்றன. மிரளவைக்கும் திருப்பங்கள். இரண்டாவது சிக்கல், ஆதவனின் கைபேசியில் ஒரு கடைசி அழைப்பு. ஆனால் அந்த எண்ணை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் சில பேரிடம் தவறாக மாட்டிக்கொண்டேன். நான் எதைச் செய்தும் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார். அருகருகே வந்த மர்மம், மித்ரா தனியாக இந்த வழியை தொடர முயற்சிக்கும்போது அவரும் அந்த மர்மமான நபர்களால் தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதை உணர்கிறார். ஆதவனின் மரணத்திற்கும் ஒரு புதிராய்வு நிறுவனத்திற்கும் என்ன தொடர்பு? அவன் இறந்தது உண்மையாகவா, இல்லை யாரோ ஒன்று மறைக்கிறார்களா? அந்த அழைக்கப்பட்ட கடைசி நபர் யார்? ஒரு பயங்கரமான சூழ்ச்சிக்குள் மித்ரா சிக்கிக் கொள்கிறாரா? ஆனிமியான் உண்மையை வெளிக்கொணர்கிறாரா? இறந்தது உண்மையா? ஒரு மர்மம், ஒரு பயம், ஒரு அதிர்ச்சி. உண்மை எப்போது வெளிவரும்? யார் பிழைப்பர்? யார் மாட்டிக்கொள்கிறார்கள்? முடிவில் நேர்மையானவன் வெல்லுமா, அல்லது மர்மம் முடிவில்லாமல் போய்விடுமா?